சிவாய நம. திருச்சிற்றம்பலம். அரைசனே அன்பர்க்கு அடியனேனுடைய அப்பனே, ஆவியோடு ஆக்கை புரைபுரை கனிய புகுந்து நின்றுரிக்கே பொய்யருள் கடந்தமை சுடரே, திரைபொறா மண்ணும் அமுதத்தின் கடலை திருப்பெரும் துறை உரை சிவனே, உரை உணர்வு இறந்து நின்று உணர்வதோர் உணர்வே, யான் உன்னை உரைக்குமாறு உணர்த்தே. சைவத்தின் மேல் சமயம் வேறில்லை, அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லென்னும், நான் மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீர்திரு தேவாரமும் திருவாசகமும் உய்வை தரச் செய்த நால்வர் ஒற்றால் எம் உயிர் துணையே. ஈராண்டில் சிவஞானம் பெற்று எந்தமை கண்டார் இணைத்தால் போற்றி, நாராண்ட பல்லடியார்க்கு அருள் புரிந்த அருள் நந்தி நற்றால் போற்றி, நீராண்ட கடந்தை நகர் மறை ஞான சம்பந்தன் நிழல்தாள் போற்றி, சீராண்ட தில்லை நகர் உமாபதியார் செம்பதுமத் திருத்தாள் போற்றி. செருக்குறும் மனம் சிதைந்து சிந்தையை கருக்கும் ஆணவ இருள் அகற்ற தருக்க சாத்திர ஞான பெற்று உய்ய அருக்குரு நாதரின் திருவடி அடைக்கலம் புகுவாம். திருச்சிற்றம்பலம். ஈத்தியம்மை ஆட்கொண்ட எந்த பெருமான் அருள் தரும் சொக்கநாயகி அம்மை உடனுரை அருள்மிகு சோமநாத பெருமான் திருவடித்தாமரைகளை அடிநாயன் சென்னியின் மீது சூட்டி பணிந்து விழுந்து எழுந்து அருக்குருநாதரின் திருவடித்தாமரைகளையும் அடியார் பெருமக்களுடைய திருவடித்தாமரைகளையும் மனம் மொழி மெய்களால் வணங்கி மகிழ்கிறேன். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். இன்று நம் உண்மை விளக்கம் குழுமத்தில் பெருமான் திருவருளால் 8வது பாடலை சிந்திப்பதற்கு இறைவன் கருணை செய்து இருக்கின்றார். அடியேனை ஆண்டு அருள் செய்யும் சோமநாத பெருமான் அடிநாயனை கருவியாக கொண்டு இதற்கு பொருள் சொல்லி அருள வேண்டும் என்று அவருடைய திருவடித்தாமரைகளுக்கு விண்ணப்பம் வைத்து கொண்டு, நேற்றைய சிந்தனையில் பூதங்களுக்குரிய அதிதெய்வங்கள் என்னென்ன, அவர்களின் தொழில்கள் என்னென்ன என்பதை அப்படியே மேலோட்டமா மொத்தமா பார்த்திருந்தோம். இன்னைக்கு தனித்தனியா சிறப்பாக சொல்லி இருக்கின்ற நம்மளுடைய மனவாசகம் கடந்தார். அயன் படைப்பன் பங்கையக்கன் மாயன் அளிப்பன் உருத்திரனும் துடைப்பன் சொல்லின் திடம்பெறுவே, ஈசர் என்றும் துரோவிப்பர் சதா சிவரும் அன்றே அனுகிரகராம். ஐவரும் என்ன என்ன தொழில் செய்கிறார்கள் என்பதை அழகுற நமக்கு எடுத்து சொல்லியிருக்கின்றாங்க. அயன் என்று சொல்லக்கூடிய பிரம்மன் படைத்தல் தொழிலை செய்கின்றான். அடுத்து ஒரு அடைமொழி கொடுத்தார். தாமரை போன்ற கண்களை உடையனார் பங்கையக்கன் மாயனார். ஏன்? பெருமானிடத்து இருக்கக்கூடிய சக்கரத்தை வாங்குவதற்கு வேண்டி பூசை பண்ணார். ஒரு பூக்குறைய தன்னுடைய கண்ணையை எடுத்து திருவடிக்கு போட்டார் மலர. அதனால அவனுக்கு தாமரை கண்ணன் என்று பெயர் திருமாலுக்கு. அப்ப தாமரை போன்ற கண்களையுடைய திருமால் காத்தல் தொழிலை செய்கின்றார், உருத்திரன் அழித்தல் தொழிலை செய்கின்றார். அடுத்து சொன்னார், சொல்லின் திடம்பெறவே என்றும் துரோவிப்பர். உயிர்கள் பக்குவம் அடைவதற்காக வேண்டி மகேஸ்வரர் மறைத்தல் தொழிலை செய்கின்றார். பக்குவம் பெற்றதும் நம்மளுடைய சதாசிவமூர்த்தி அன்றே அனுகிரகர்னா பக்குவம் பெற்ற உயிர்களுக்கு அருளல் தொழிலை செய்வார். அதாவது முக்தி பேரை கொடுப்பார், வீடு பேரை கொடுத்து அருள் செய்வார். இதில் நாம சிந்திக்க வேண்டியது என்னன்னா, முழுமுதற் பரம்பொருள் சிவபெருமான் என்று நாம் போற்றி ஏற்றுகின்றோம். அப்படி இருக்க நம்மளுடைய தத்துவ நூலில் ஐம்பூதங்கள் என்பது உண்டு. அந்த ஐம்பூதங்களுக்கும் வடிவம் உண்டு.
அந்த ஐம்பூதங்களுக்கு நிறங்கள் உண்டு, எழுத்துக்கள் உண்டு, அடையாளங்கள் உண்டு. அந்த ஐம்பூதங்களுக்கு அதிதெய்வங்கள் உண்டு. அவர்கள் என்னென்ன தொழில் செய்கிறார்கள் என்று தத்துவ நூல் சொல்லுகின்றது. அப்ப நாமளும் பிரம்மனை வணங்க வேண்டிய அவசியத்தில் இருக்கிறோமா? திருமாலை வணங்க வேண்டிய அவசியத்தில் இருக்கிறோமா? உருத்திரனை வணங்க வேண்டிய அவசியத்தில் இருக்கிறோமா என்ற ஐயப்பாடு எல்லா மாணவர்களுக்கும் வருவது வழக்கம்தான். அதுக்காக தான் நம்ம அருளர்கள் தெளிவா சொன்னாங்க. என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த படைத்தல் என்பது என்ன அப்படின்னா, மாயை என்ற ஒன்றிலிருந்து உடல், கருவி, உலகம், நுகர்பொருள்கள் இவற்றையெல்லாம் ஆக்கி தருவது, உருவாக்கி தருவது படைத்தல் என்ற தொழில். காத்தல் தொழில் என்றால் அந்த மாயையிலிருந்து உடல், கருவி, உலகம், நுகர்பொருள் எல்லாம் இருக்கல்லவா, இவற்றையெல்லாம் நிலைநிறுத்தி, சிறிது காலம் நிலைநிறுத்தி அந்த வினையை அனுபவிக்க செய்வதே காத்தல். எது? வினையை அனுபவிக்க செய்வதே காத்தல். நாமெல்லாம் பா திருமால்னா காப்பாத்துற சாமி அப்படின்னு அங்க போய் கடந்த ஒரு காலத்துல எல்லா உயிரும் அப்படித்தான் இருந்துச்சு. அதுக்கு பக்குவம் பெற்ற நிலையில மேல வந்துடுச்சு. அப்ப அங்க போகவே கூடாதுன்னா நாம போக வேண்டிய அவசியம் இல்லைங்க. ஏன்னா தொடக்க நிலை மழலையர் வகுப்பு நிறைவு ஆயிற்று. மழலையர் 2ஆம் ஆண்டு நிறைவாயிற்று. 1ஆம் வகுப்பு வந்தும், 2ஆம் வகுப்பு வந்தும், 3ஆம் வகுப்பு வந்தும், இப்படி பள்ளி கல்வியை நிறைவு செய்து, கல்லூரி படிப்பை நிறைவு செய்து, மேல்நிலை பள்ளி படிப்பை நிறைவு செய்து, ஆய்வே நிறைவாயிற்று நமக்கு. இதுக்கு அப்புறம் நாம் அங்க ஆய்வு நிலையில் இருக்கக்கூடிய நாம் உரிய வீடு வேறு என்ற பதவி அடைவதற்கு தகுதி பெற்று ஒன்று காதலித்து இறைவன் திருவடிக்கு அன்பு செலுத்துகின்ற நாம் போய் 1வது மாணவர்களுக்கு ஊக்கம் கொடுக்கலாம். அப்பா நீ இப்பதான் படிக்கிற, ஒழுங்கா படி, இந்த நிலைக்கு மேல வரணும் அப்படின்னு அவங்களுக்கு சொல்லலாம். அதை ஒழுங்கா படிச்சுன்னா இங்க வரலாம் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் ஆய்வு முடித்து வீடு வேறு என்ற பதவி அடையக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய நாம் போய் 1ஆம் வகுப்பு பாடத்தை படித்து தேர்வு எழுது எவ்வளவு முட்டாள்தனம் தெரியுங்களா? அங்க போய் உட்காந்துட்டு நான் தேர்வு எழுத போறேன்னு சொன்னா எவ்வளவு பெரிய முட்டாள்தனம் தெரியுங்களா? அப்படித்தாங்க. ஆக இங்க படைத்தல் என்பது மாயையிலிருந்து இருக்கக்கூடிய பொருள்களை படைத்து கொடுப்பது. காத்தல் என்பது சாமி நமக்காக கூட்டி வைக்கிறார் அல்லவா, அந்த வினைகளை நுகரச் செய்வது. தவறாது. இந்த நொடி பொழுது இவனுக்கு துன்பம் வர வேண்டும் என்றால் அந்த துன்பத்தை சரியான ஆளின் மூலமாக ஊட்டுவது. அப்படி ஊட்டுவது காத்தல். உலகத்தை நிலைநிறுத்துவது, கொஞ்ச நேரம் அது அனுபவம் பெறுவதற்காக நிலைநிறுத்தி காட்டுதல் காத்தல் என்று தெளிவாக நமக்கு மனவாசகம் கடந்தார் சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது மீண்டும் இப்ப எப்படி மாயையிலிருந்து பொருளை உருவாக்கி அதை காத்திருக்காங்களோ அதுபோல மாயையில் உள்ள பொருள்களை மீண்டும் மாயையிலே ஒடுக்க செய்வதுதான் அழித்தல் என்று சொல்லப்படுகின்றது. நாம சைவ சித்தாந்த மாணவர்களாக இருக்கக்கூடிய நாம் இதை தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். படைத்தல் என்றால் என்ன, காத்தல் என்றால் என்ன, அழித்தல் என்றால் என்ன என்பதை நாம் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா இதுதான் உயரிய கல்வி. சைவ சித்தாந்தமே முடிந்த முடிவு. இங்க வந்துட்ட பிறகும் நான் போய் பிரம்மாட்ட நிக்கிறேன், திருமால்கிட்ட நிக்கிறேன், சிறுதெய்வத்தை நிக்கிறேன் அப்படின்னா அதை விட கேவலமான நிலை எதுவுமே கிடையாது. அதை முதல்ல நம்ம நல்லா தெரிஞ்சுக்கிறோம். ஏன்னா சாமி தொடங்கும் போதே சொல்லிட்டாங்க, பொய் காட்டி பொய்யகற்றி என்று சொல்லிட்டாங்க. ஏற்கனவே பொய்யை காட்டினாங்க. அந்த தத்துவம் இந்த தத்துவம் அது இதுன்னு படிச்சு எல்லாம் கடந்து தான் வந்திருக்கிறோம். அப்ப இதெல்லாம் பொய்யப்பா என்று சொல்லி அந்த பொய்யை அகற்றி மெய்யை காட்டி இருக்கின்றார் என்று மெய்யை காட்டி மெய்யோடு சேர்ப்பதற்குத்தான் இத்தனை கருணையோடு அருளாளர்களை அனுப்பி நமக்கு அருள் செய்திருக்கின்றார் இறைவர். அப்போ இந்த மாயையில்
உருவாக்கப்பட்ட அத்துணையும் மீண்டும் மாயையிலேயே ஒடுக்குவது அழித்தல் தொழில். இந்த மூன்றும் பார்த்தீங்கன்னா மாயையில் நடைபெறுகின்ற செயல். மாயையில் நடைபெறுகின்ற செயல். நல்ல அருமையா இதை நினைவில் வச்சுக்கணும். இந்த மூணுக்கும் பொறுப்பை யாருக்கிட்ட சாமி கொடுத்திருக்கிறார்னா உயிர் வர்க்கத்தை சார்ந்தவர்களுக்கு கொடுத்திருக்கின்றார். அடுத்து 2 தொழில் இருக்குது, மறைத்தலும் அருளலும். இது எதுக்காக நடக்குதுன்னா உயிரிடத்து நடக்கக்கூடிய செயல்கள். இதை யார் செய்யறாங்கன்னு பாருங்க. இப்ப உடல் வழியா பிறப்பு இறப்புகளை தந்து அந்த உயிருக்கு இன்ப துன்பங்களை நுகரச் செய்து அதை பக்குவப்படுத்துவதற்காக செய்கிறார் அல்லவா, அதை நுகரச் செய்கிறார் அல்லவா, அதுதான் மறைப்பு ஆகும். அந்த உயிருக்கு உடல் எல்லாம் மாய காரியத்திலிருந்து கொடுத்தாச்சு. அப்ப பிறப்பு இறப்புகளை கொடுத்து இன்ப துன்பங்களை நுகரச் செய்து அதை பக்குவப்படுத்துவதற்காக செய்கின்ற தொழில் மறைத்தல் தொழில். இதை செய்பவர் மகேஸ்வரர். அடுத்து அந்த உயிர்களுக்கு இவ்வாறு இன்ப துன்பங்களை கொடுத்து பக்குவம் வந்த நிலையில் உயிர்களுக்கு பாசத்தை நீக்கி அந்த பாசத்தை நீக்கியதன் பயனாக பேரின்பமாகிய வீடு வேற்றி அருளுவது அருளல் தொழில். ஆக மறைத்தலும் அருளலும் உயிர்களிடத்தில் நடைபெறுவன. அப்போ உயிர்கள் இடத்தில் நடைபெறக்கூடிய இந்த 2 செயலுக்கும் நம் பெருமானே நேராக நிற்கின்றார். எப்படி நிற்கிறார்? மகேஸ்வரராகவும் சதாசிவ மூர்த்தியாகவும் வடிவம் தாங்கி அருள் செய்கின்றார். அப்போ மாயை காரியங்களுக்கு உயிர் வர்க்கத்தை சேர்ந்தவர்களை அந்த பதவியில் வைத்திருக்கின்றார். நாம எல்லாம் ஒரு நினைவுல வச்சுக்கணும். இந்த 36 தத்துவங்களில் கடந்து நிற்கின்ற அந்த பரசிவம் பரலோகம் என்ற இடத்தில், சிவலோகம் என்ற இடத்தில் பெருமானே பிரம்மனாகவும் திருமாலாகவும் உருத்திரனாகவும் மகேஸ்வரனாகவும் சதாசிவமூர்த்தியாகவும் இருந்து 5 தொழிலையும் அங்கே செய்து கொண்டிருக்கின்றார். அங்க உயிர் வர்க்கத்துக்கு வேலையே கிடையாது. ஆனால் அதற்கு கீழே இருக்கக்கூடிய உலகங்களுக்கு பெருமான் முன்பு புண்ணியம் செய்த உயிர்களை, அதாவது ஒரு சிவாலயத்திற்கு ஒரு உயிர் தொண்டு செய்கிறது என்றால் இதை யான் செய்தேன் என்ற அறியாமையின் காரணமாக செய்யும் என்றால், சிவத்தொண்டு செய்யும் என்றால் அதற்கு நிச்சயம் பிறவி உண்டு, பிரம்மன் என்ற பதவி உண்டு, மால் என்ற பதவி உண்டு. இந்த பதவியெல்லாம் போய் மாட்டிக்கிட்டதான் தெரியும். இங்கேயாவது 100 வயசு 60 வயசோட திருந்தி போறதுக்கு ஒரு வாய்ப்பு உண்டு மனித பிறவியில். அதனாலதான் அம்மையார் சொல்லுவாங்க, அரிதறிது மானிடராய் பிறத்தல் அரிது. மானிட பிறவினா சும்மாவா? திருவாசகம் அழகாக பேசும். பூமியில பிறந்துட்டு அவமா போக்கிட்டு இருக்கிறோம். திருமாலும் பிரம்மனும் எப்ப இங்க பூசை பண்றதுக்கு இங்கே அலைஞ்சிட்டு இருக்கிறாங்க. ஏன்? பெருமான் உய்வது பூமி அல்லவா, இங்கேதானே அவனுக்கு நீரும் மலரும் கொண்டு போற்ற முடியும், ஏற்ற முடியும், பாசநீக்கம் அடைய முடியும். பெருமான் எவ்வளவு பெரிய வல்லவன் பாருங்களேன். பாசத்துக்குரிய இடத்திலேயே வச்சு பாசநீக்கம் செஞ்சுட்டு இருக்கிறான், மாயிலே வச்சு மாயை நீக்கம் செய்து கொண்டிருக்கின்றான். இந்த மாயில ஏன் வைக்கிறான்னா பெரிய மாயாகிய ஆணவ மாயை நீக்குவதற்காக இந்த மாயில கட்டி போட்டிருக்கிறான் நம்மள. எவ்வளவு அழகான வேலை. ஒரு துணியில நல்ல அழுக்கு இருந்துச்சு, கடுமையான அழுக்கு. அந்த கடுமையான அழுக்கை போக்குவதற்காக மன்னன் என்ன செய்வான் தெரியுங்களா? இப்பதான் நம்ம என்னென்னமோ கண்டுபிடிச்சு அதில் போட்டு ஊற வச்சு இயந்திரத்தில் போட்டு ஆட்டி எடுத்து துவைக்கிறதெல்லாம் போய் மாவாட்டுற மாதிரி துணியை ஆட்டி எடுத்து காய வைக்கிற நிலமெல்லாம் இப்போ இருக்குது. சரி, அதுவும் ஒரு வகையில் நாம் உயிர்கள் ஆசைப்பட்டதால சாமி இப்படிலாம் கொடுத்துருக்கிறார். துவைக்கும் போது நினச்சிருப்போம் இப்படி இருந்தால் எப்படி இருக்கணும். சாமி உடனே, ஏன்னா நம்ம இச்சைக்காக தான் பெருமான் உலகத்தை படைத்து கொடுக்கின்றான். நம்ம இச்சையெல்லாம் அடைஞ்சாதான் அந்த உயிர் திருத்தம் அடையும். நாம என்னெல்லாம் ஆசைப்பட்டோமோ அத்தனையும் நீ கொடுத்துருக்கான். ஆக அந்த அழுக்கை நீக்குவதற்காக அந்த துணி துவைக்கின்ற வண்ணன் உழமண்ணை போடுவாங்க, இன்னும் கொஞ்சம் அழுக்க போடுவான். அழுக்க போட்டு அதோட துணியோட ஊற வச்சிருப்பாங்க. ஊற வச்சிட்ட பிறகு
கொஞ்சம் அந்த அழுக்கு எடுக்கக்கூடிய பக்குவம் அதில் ஊறி நல்லா இருந்த உடனே அதை நல்லா 4 தப்பு தப்பி அப்படியே தண்ணீரில் போட்டு அலசுனா அந்த துணி வெள்ளையாக வந்துடுங்க. நமக்கு எல்லாருக்குமே ஒரு சந்தேகம் உண்டு, சாமி நாங்கள் ஏற்கனவே பிறப்பே இல்லாத இருந்தோம், ஏன் சாமி பிறப்பு கொடுத்தார்? பிறப்பு கொடுக்காமலே நேர பெருமான் திருவடிக்கு அழைச்சிட்டு போயிட வேண்டியதானே அப்படின்னு சொல்லி ஒரு எல்லாருக்குமே எடுக்கின்ற வருகின்ற ஒரு வினாதான். இந்த வினாவுக்கான விடையை தான் பின்னாடி காண இருக்கின்றோம். ஆணவ இருளில் கிடக்கக்கூடிய நம் உயிரை அந்த ஆணவம் என்ற அழுக்கை நீக்குவதற்காக பெருமான் உழைமண் என்ற இன்னொரு அழுக்க சேர்த்தார். கண்மம் அவற்றை சேர்த்து ஊற வச்சார். ஊற வச்சு பிறப்புக்கு அனுப்பினார். எதுக்காக அனுப்பினார் அப்படின்னா அந்த அழுக்கு நீக்குவதற்கான பக்குவம் அது பெற வேண்டாம். அந்த துணி கொஞ்ச நேரம் ஊறணும். அப்படியே உடம்புல சேர்த்த உடனே எல்லாம் துவைச்சிட முடியாதுங்க. அது ஊற வச்சாதான், ஊறக்கூடிய அந்த தன்மை இருந்தாதான் துவைக்க முடியும். அப்படி அனுப்பினார். ஆனா அது பிறப்பெடுத்ததுக்கு வந்ததுக்கு அப்புறம் மனம் என்ற கருவியை கூட்டின உடனே அது உடனே நினைத்தலை செய்யும். பிறப்புனா உடனே இந்த அன்னமய கோஷத்தை கொடுத்து அனுப்பிட மாட்டார். நுண்ணுடம்பு 4 வகையான சட்டை இருக்கின்றது. பின்னாடி நம்ம விரிவாக பார்ப்போம். இன்றைய செயலுக்கானதை இன்னைக்கு சிந்திச்சிடலாம். அந்த நுண்ணுடம்பு 4வது சட்டை புரியட்ட காயம் என்ற காயம் கொடுத்தவொடனே மனம் என்ற கருவியை கூட்டுவார். அதை நினைத்தலை செய்யும். அது என்ன நினைக்குதோ அதுக்கு தக்கவாறு அந்த உயிருக்கு சட்டை கொடுப்பார். இல்லாட்டி அவருக்கு என்ன, எல்லாரையும் நேரடியாக மனிதனாகவே படைத்து விடலாம் அல்லவா? அந்தந்த உயிர் என்ன நினைத்ததோ அதற்கான ஒரு சட்டை, பாம்போ பள்ளியோ, அது எவ்வளவு நினைத்தலை செய்கின்றதோ அதற்கான முதல் சட்டை. அது நினைத்ததற்கு தக்கவாறு தான் பெருமான் கூட்டுகின்றான். பெருமான் பெரிய கருணையாளன். சரி, நம்ம பாடத்துக்கு இன்னைக்கு வந்துடும். அப்போ முதலில் செய்யக்கூடிய படைத்தல், காத்தல், அழித்தல் என்ற அந்த தொழிலை செய்வதற்கு யான் தான் இந்த சிவ செயல்களை செய்கின்றேன் என்ற அறியாமை உடையவர்களுக்கு பதவி கொடுத்து வருகின்றார் நம்மளுடைய சிவபெருமான். அப்படி வந்தவர்கள் தான் அயன். அயன்னா ஒரே ஒரு பிரம்மான் நம்ம நினைச்சுக்க கூடாது, ஒரே ஒரு திருமால் நம்ம நினைச்சுக்க கூடாது, ஒரே ஒரு உருத்திரன் என்று நினைத்துக் கொள்ளக்கூடாது. எத்தனையோ பேர். ஆனா அவங்களுக்கு காலம், பதவி காலம் பார்த்தீங்கன்னா, அப்பா சாமி அறிந்தவர்கள் எல்லாம் பெருமானே என் செயல் ஆவது யாதொன்றும் இல்லை, எல்லாம் நின் செயலே என்று நினதருளாலே உணர்ந்தேன்பாங்க. அவன் அருளாலத்தான், அவன் காட்டினா மட்டும்தான் நம்மளால காண முடியும். அவன் உணர்த்தினா மட்டும்தான் அது அவனாலதான் நடக்குதுங்கிறத நம்மளால உணர முடியும். அப்போ உணர்ந்துட்டேன் சாமி அப்படின்னு ஒரு உயிர் திருந்துற வரைக்கும் எல்லாமே புண்ணிய பலன்லாம் ஏறிக்கிட்டே இருக்கும் சிவத்தொண்டு செய்யும்பொழுது. அப்படி செஞ்சால் நிச்சயம் உண்டுங்க பிரம்மா பதவி, திருமால் பதவி, உருத்திரன் பதவி. அங்கே போனத்தான் தெரியும் எத்தனை பாடு இருக்குன்னு சொல்லிட்டு. அதனால தான் மற்றவர்கள் எல்லாம் உயிர், இறைவனை தவிர மற்ற பொருள்கள் எல்லாமே உயிர் வர்க்கம் என்று நமக்கு முன்னாடியே சொல்லியாச்சு. அதனால தான் பதி, பசு, பாசம் என்ற முப்பொருள் உண்மையை உணர்த்துவதற்குத்தான் இந்த நம்ம தத்துவ நூல்களே. அதற்கான அடிப்படை தான் இந்த உண்மை விளக்கம். நாம என்ன நூல்குள்ளாரே போகல. அப்போ சிவஞான சித்தியார் சொல்லும், யாதொரு தெய்வம் கொண்டே அத்தெய்வமாகி ஆங்கே மாதொரு பாகனார் தான் வருவர், மற்ற தெய்வங்கள் வேதனைப்படும் பிறக்கும் மேல்வினையும் செய்யும், ஆதலால் இவை இலாதான் அறிந்து அருள் செய்வன் அன்றே. யாரால அருள் செய்ய முடியும்? சரி, இங்கதான் பிரம்மன்கிற ஒருத்தர் இருக்கார், உயிர் வர்க்கத்தை சார்ந்தவர் இருக்கின்றார், உயிர் வர்க்கத்தை சார்ந்த திருமால் இருக்கின்றார், உயிர் வர்க்கத்தை சார்ந்த உருதிரன் இருக்கின்றார். இவர்களாவே தானாவே படைத்து தானாவே காத்து தானாவே அழித்திட முடியுமனா? இல்லை இல்லப்பா. இவர்கள் எல்லாம் இரும்பு போல. எப்படி? இவர்கள் எல்லாம் இரும்பு போல. இரும்பை வைத்துக் கொண்டு, நாம் வெறும் இரும்பை வைத்துக் கொண்டு ஒரு பொருளை சுட முடியாது. அதுல நெருப்புங்கிற ஒரு தன்மை வேண்டும். அது நெருப்புல போட்டு அந்த இரும்பை நெருப்பாக்கி அப்புறம் தான் என்ன பண்ணுவாங்க, அதை ஒரு வடிவமாக்குவாங்க. அல்லது அந்த நெருப்பை கொண்டு, சூட்டுக்கோள்னு வச்சுக்கோங்களேன், சூட்டுக்கோளை கொண்டு ஒரு பொருளை ஒட்ட வைக்க முடியும். ஆக இப்ப நாம பிரம்மன் தான் படைத்தார் என்று சொல்வது உபச்சார வழக்குத்தான். ஆனா உள்ளுக்குள் பெருமான் இருந்தே அவங்களை கொண்டு இயக்குகின்றான். அந்த உண்மையும் நம்மளை மறந்துடக்கூடாது. ஏன்னா நாம தத்துவ நிலையை
பெற்று உய்வடையக்கூடிய நிலையில் இருக்கின்றோம். ஆக இங்க இருக்கக்கூடிய பிரம்மாவா இருந்தாலும் சரி, திருமாலா இருந்தாலும் சரி, உருதிரனாக இருந்தாலும் சரி, அவர்களை கருவியாக கொண்டு இயக்குவது சிவபெருமானே. இவர்களை சொல்வது ஒரு உபச்சார வழக்குத்தான். பிரம்மன் படைக்கின்றார், திருமால் காக்கின்றார் என்று சொல்வது. ஆக அவனுடைய அருள் இல்லாம இங்க எதுவுமே நடக்காது. ஆக இன்றைய பாடத்துல மாயலிருந்து உலகம், கருவி, உடல், நுகர்பொருள் இவற்றையெல்லாம் ஆக்கி தருவது படைப்பு, அந்த ஆக்கிய பொருள்களை நிலைநிறுத்தி அனுபவிக்க செய்வது காத்தல், மீளவும் மாயையில் ஒடுக்குவது அழித்தல், உடல் வழியாக பிறப்பு இறப்புகளை தந்து இன்பத் துன்பங்களை நுகரச் செய்வது மறைத்தல், உயிர் பக்குவம் பெற்ற இடத்து பாச நீக்கம் செய்து வீடு பெற்றி அருளுவது அருளல். அப்ப மேல சொன்ன 3 தொழில்களும் மாயையில் நடைபெறுகின்றது. அந்த மாயில் நடைபெறக்கூடிய செயல்களுக்குத்தான் உயிர் வர்க்கத்தை சார்ந்தவர்களை பெருமான் அந்த பதவியில் வைத்திருக்கின்றார். மறைத்தலும் அருளலும் ஆகிய 2 தொழில்களும் உயிரெடுத்து நடைபெறுவது என்பதால் இறைவனே மகேஸ்வரனாகவும் சதாசிவமூர்த்தியாகவும் இறங்கி அருள் செய்கின்றார் என்ற ஞான செய்தியை இன்று மணவாசகம் கடந்தாரின் திருவாக்கின்படி நாம் சிந்தித்தோம். அதனால்தான் திருவாசகம் சொல்லும், பந்தமும் வீடும் படைப்போன் காண்க. ஆக 5 தொழில்கள். இதை 3ஆகவும் சொல்லுவது உலக மரபாக இருக்கிறது. மும்மூர்த்தின்னு இதுல குழம்பி போறது இதனாலதான். அங்க உருத்திரன்ட்டே சாமி கொண்டு வந்து வச்சுட்டு என்னென்னமோ வேடிக்கைலாம் காட்டிட்டு இருக்கிறாங்க இன்னைக்கு. அப்போ இந்த மறைத்தல் தொழிலை காத்தல்ல வச்சும் அருளல் தொழிலை அழித்தல்ல வச்சு அடக்கி 3 தொழிலாக கூறுவது நம் முன்னோர்களின் மரபாக இருந்திருக்கின்றது. அதனாலதான் மும்மூர்த்திகள் 3 தொழில்ட்டாங்க. அப்ப தொழில் என்பது 5. அந்த தொழிலுக்கு உரிய தெய்வங்கள் இன்னென்ன தொழிலை அது செய்கின்றது என்பதை இறைவன் திருவருள் கருணையால இன்னைக்கு சிந்தனை செய்து உய்வடைந்தோம். நாளை பூதங்களுக்குள்ள குணங்கள் என்னென்ன, அந்த பூதங்களுக்குள்ள பண்பு குணங்கள் என்னென்ன, அந்த பூதங்கள் என்னென்ன தொழில் செய்கின்றது என்பதை நாளை திருவருளால் சிந்தித்து உய்வடைவோம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.